அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம தாயாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய விண்ணேற்பு நமக்கு தருகின்ற செய்தி என்ன? அவர் நம்முடைய பாவங்களுக்காக விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வந்து நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் மீட்டெடுத்தார் என்கின்ற செய்தியை இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு தருகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இங்கே இயேசுவனுடைய தியாகமானது வெளிப்படுகின்றது. இலைகள் உதிரும் பொழுதுதான் அது உரமாக மாறுகின்றது. கற்கள் சிதைக்கப்படுகின்ற பொழுதுதான் அது ஒரு சிற்பமாக மாறுகிறது. விதைகள் உரிக்கப்படுகின்ற பொழுதுதான் அது ஒரு மரமாக மாறுகிறது. அதுபோல இயேசு விண்ணகத்திலே மகிமையோடும் மாட்சிமையோடும் இருந்தார். ஆனால் இந்த பூவுலகில் வந்த பொழுது அவர் பலவிதமான துன்பங்களுக்கு அவர் தன்னையே ஆட்படுத்தி இன்று வெற்றி வீரராக உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கும் மற்ற பல நபர்களுக்கும் அவர் காட்சி கொடுத்து 40 நாட்களுக்கு பிறகு அவர் விண்ணகத்திற்கு செல்கிறார். அங்கே இயேசுவிற்கென்று ஒரு அரியணை இருக்கின்றது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது செய்த ஒவ்வொரு தியாகத்திற்கும் அங்கே விண்ணகத்திலே மகிமையும் மாட்சிமையும் அவர் காணப்போகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான துன்பங்கள் வரும், கவலைகள் கஷ்டங்கள் வரும். ஆனால் அதை தாங்கிக் கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய பேரன்பும் பேராற்றலும் நம்மோடு இருந்து நம்மையும் விண்ணக வீட்டிற்கு ஆண்டவர் அழைத்து செல்ல துணையாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த உலகத்திலேயே இறந்தார், அவர் உயிர் தெழுந்தார், மறுபடியும் தந்தையினுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கின்றார். இந்த பாக்கியம் இயேசுவுக்கு மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் இயேசுவை போல இறந்து பல நபர்கள் உயிர் தெழுந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த இயேசுவுக்கும் மற்ற நபர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்றால், அவர்கள் உயிர் தெழுந்த பிறகு மறுபடியும் இறந்திருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பல மனிதர்களை பார்க்கின்றோம். அவர்களுக்கும் இந்த விண்ணகத்திற்கு செல்கின்ற பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். தொடக்க நூல் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே ஏனோக்கு அவர் உடலோடும் ஆவியோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை பார்க்கின்றோம். அதுபோல 2 அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே எலியா இறைவாக்கினர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே அவர் இறந்த பிறகு மறுபடியும் அவர் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆவியோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். இதை நாம் மிகவும் விமரிசையாக கொண்டாடுகின்றோம், விழாவாக எடுத்து நாம் சிறப்பிக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்வு ஒரு சிறப்பான வாழ்வு, அது ஒரு தியாகம் நிறைந்த வாழ்வு, எல்லோருக்கும் ஒரு முன்னோட்டமாக அமைகின்ற வாழ்வு. இது எதை நமக்கு சொல்லித் தருகின்றது என்றால், நான் இந்த உலகத்திலே உங்களுக்காக சிலுவையிலே தன்னை முழுவதுமாக கையளித்து சிலுவை பாரத்தை ஏற்று சிலுவையிலே மரித்து விண்ணகத்திற்கு சென்றிருக்கின்றேன். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் கடந்து எனக்காக வாழ்ந்து சிலுவையை சுமந்து இறந்தால் கூட உங்களுக்கென்று ஒரு இடம் விண்ணகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இயேசு நினைவு கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய வேளையிலே இயேசுவை பற்றி ஒரு கதை சொல்வது உண்டு. அது இயேசு இறந்த பிறகு விண்ணகத்திற்கு செல்கின்றார். அங்கே எல்லா விதமான வானதூதர்களும் ஒன்று சேர்ந்து இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றார்கள். இயேசுவே, இதனால் வரைக்கும் நீர் மண்ணகத்திலே மக்களை காப்பாற்றுவதற்காக நீர் பல தியாகங்களை செய்திருக்கின்றீர். அதற்காக இந்த மனிதர்கள் உங்களுக்கு என்ன பரிசை கொடுத்தார்கள் என்று கேட்ட பொழுது இயேசு தன்னுடைய கரங்களிலும் கால்களிலும் விலாவிலும் இருந்த காயத்தை காட்டி, இதுதான் என் மக்கள் எனக்கு கொடுத்த பரிசு என்று அந்த வானதூதர்களிடம் சொன்னாராம். மறுபடியும் அவர்கள் கேட்ட கேள்வி, அன்புக்கு பரிசு காயமா என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், ஆம், எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே காயம் இருக்கின்றது. எங்கே நாம் பிறரை அன்பு செய்ய நினைக்கின்றோமோ அவர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள். அந்த காயத்தையும் தாங்கிக் கொண்டு பிற மனிதர்களுக்காக நாம் வாழுகின்ற பொழுதுதான்
உண்மையான நேசம் பிறக்கின்றது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை பலர் காயப்படுத்தி இருக்கலாம், பலவிதமான சொற்களால் உங்களை வசைபாடி இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவுகள் பிரிந்து போவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நீங்கள் இயேசுவை போல வாழ நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் பிறரை அன்பு செய்கின்றீர்கள் என்றால் காயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களிடம் இருக்க வேண்டும். துன்பங்களை தாங்கக்கூடிய மன வலிமை உங்களிடம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்ததென்றால் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த விண்ணேற்பு பெருவிழா அர்த்தமுள்ள பெருவிழாவாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்பமான வேளையில, இந்த மகிழ்ச்சியான தருணத்தில, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன். காயங்களை ஏற்றுக்கொள்ள, அன்பு செய்து வாழ நல்ல மனதை இறைவன் தருவதற்காக நாம் வேண்டிக் கொள்வோம். God bless you.